வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது saree குச்சு. நம்ம இந்த குச்சு போடுறதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி துணி, த்ரெட்ஸு, பீட்ஸ் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்துக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் வந்து நான் பிங்க் கலரில் சிங்கிள் க்ரோஷா நான் போட்டுட்டேன். ஸோ இதில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷா, ஒரு செயின், திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா அந்த மாதிரி போட்டிருக்கேன். பிங்க் கலர் த்ரெட்டில் ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக முடிச்சிடலாம். நம்ம த்ரெட்டில் ஏற்கனவே நம்ம இது மாதிரி பீட்ஸை வந்து கோர்த்து வச்சுக்கலாம். நமக்கு தேவையான பீட்ஸை அந்த ஃபுல் சாரீக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அதை நம்ம கோர்த்து வச்சுக்கலாம். தென் வந்து அந்த எண்டில் சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம அந்த பிங்க் கலரோட இந்த ப்ளூ கலரை ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணும்போது நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டு ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு பீடு எடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கோர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீடை நம்ம அங்கே எண்டில் வச்சுட்டு ஒரு பீட் லாக், அதாவது ஒரு செயின் போட்டுறோம். பீடை உள்ளே வச்சு ஒரு செயின் போடுறத நம்ம பீட் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயின் போட்டோமா, இப்போது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு பீடை. இந்த பீடுக்கும் அந்த செயினுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ 2 செயின் போட்டுடலாம். தென் இப்போ டபுள் க்ரோஷா போட போகிறோம். இந்த டபுள் க்ரோஷா எங்கன்னா அந்த பீடு மேலே வர ஒரு நூல் வருது இல்லையா, பாருங்கள் இந்த பீடு மேலே ஒரு ப்ளூ கலர் நூல் வருது இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்ம விட போகிறோம். அதுக்குள்ளே விட்டு நம்ம டபுள் க்ரோஷா போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி அதே இடத்துல நான் 6 டபுள் க்ரோஷா போட போகிறேன். நம்ம இது 3வது டபுள் க்ரோஷா. இதே மாதிரி 6 நம்ம போட்டுடலாம். 6 போடும்போது அந்த கேப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த கேப்குள்ளேயே பரவாயில்ல விட்டு எடுங்க. அதே மாதிரி லூஸாக போடாதீங்க, கொஞ்சம் டைட்டாக போடுங்க. ஏன்னா நம்ம இதுதான் நம்மளோட டிசைன். ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து அப்படியே பெருசாகிட்டு வர மாதிரி இருக்கும். போக போக கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற டபுள் க்ரோஷாவோட ஹைட்டும் நீங்கள் 6th போடுற டபுள் க்ரோஷாவோட ஹைட்டும் டிஃப்ரெண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து பீடு மேலே நம்ம வந்து ஒரு தோரணம் கட்டின மாதிரி அழகாக வரும். இப்போ நான் 6 டபுள் க்ரோஷா போட்டுட்டேன். இதை கொண்டு போய் கீழே இருக்க சிங்கிள் க்ரோஷா, அதாவது நம்ம பிங்க் கலரோட ஜாயின் பண்ணணும். எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, 3 சிங்கிள் க்ரோஷாவை ஸ்கிப் பண்ணிடணும். நடுவில் இருக்க கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 3வதுல ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது இருக்க கேப்பில் உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுடுங்க. நம்ம வந்து கீழே எதுக்கு சிங்கிள் க்ரோஷா போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கவுண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி கீழே சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கோன்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷா, அதாவது கிளாத் லாக்கு ஒரு செயின், ஒரு கிளாத் லாக்கு ஒரு செயின், அப்படி தான் நம்ம போட்டுட்டு வந்திருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து எவ்வளோ தூரத்தில் ஈவனாக நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் டைம் பீடு போட்டாச்சு, உள்ளே விட்டு நம்ம கட்டிடலாம். பீடை லாக் பண்ணிடலாம். பீட் லாக் பண்ணிட்டோமா, இப்போது 2 செயின் போட்டுட்டு பீடு மேலே இருக்க த்ரெட்டில் 6 டபுள் க்ரோஷா போட போகிறோம். ஸோ இப்போ திருப்பி சொல்லலாம். இப்போ கீழே இருக்க நம்ம சிங்கிள் க்ரோஷா நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த இதை கொண்டு போய் கட்டும்போது, அடுத்தடுத்த நம்ம முடித்த என்ன சொல்கிறது, அந்த கம்ப்ளீட் பண்ண டிசைனை கொண்டு போய் கட்டுறதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கீழே சிங்கிள் க்ரோஷாவாக போட்டிருந்தோம்னா எத்தனைக்கு இதில் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் 1 2 3 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th நான் கட்டியிருக்கேன். ஸோ 1 2 3 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 4th நம்ம வந்து லாக் பண்ணிடணும் சிங்கிள் க்ரோஷா போட்டு. ஸோ அடுத்தடுத்து போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தூரம் நான் கொண்டு போய் வச்சு நான் கட்டணும் அப்படின்னு நமக்கு குழப்பாமல் இருக்கும். நீட்டாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பீடு மேலே ஒரு பேர்ல் மேலே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி அழகாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸில், சாரீஸில் எங்கேனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் சாரியில் போடுற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ குச்சி கட்டுறதுக்காக ஒரு ஸ்மால் பேர்லை வச்சுட்டு 3 செயின் போட்டுட்டு திருப்பி பேர்ல் வச்சு லாக் பண்ணிவிட்டு அடுத்ததுலேயே செகண்ட் கேப்லேயே நான் கட்டிடுறேன். கட்டுறது அப்படின்னா சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த கேப்பில் நம்ம வந்து குச்சி கட்டிடலாம். இதே மாதிரி திருப்பி 2 ஷெல் மாதிரி வர டைப், இது வந்து ஷெல் டைப் நம்ம சொல்லலாம். ஸோ 2 ஷெல் டைப்பும் ஒரு குச்சு, 2 ஷெல் டைப்பு ஒரு குச்சு, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் போடலாம். ஸோ 2 செயின் போட்டுட்டு 6 டபுள் க்ரோஷா. இதே மாதிரி நம்ம வந்து
சாரியில் போடும்போது நம்ம குச்சுவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குச்சு தேவையில்லை அப்படின்றவங்க வந்து குச்சு இல்லாமல் கண்டினியூஸாக போடலாம். இந்த ஷாலில், ப்ளவுஸில் நெக்கில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கையில் போடலாம். சுடிதாரோட பாட்டம் சுடிதாரோட டாப்ஸோட பாட்டம் சைடில் எண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி முடிச்சிடலாம். 2 ஷெல், நடுவில் ஒரு குச்சு, 2 ஷெல், குச்சுக்கான கேப் நான் விட்டுருக்கேன். இதுக்கு குச்சு கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பேர்ல் மேலே அந்த ஷெல் வந்து மூடி இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்திருக்கு. அழகாக இருக்குது. இது குச்சும் கட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபுல் சாரியில் கட்டும்போது எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேர்ல் பீட் வச்சுருக்கேன். நீங்கள் இதே வந்து கோல்டன் கலர், உங்கள் சாரீக்கு என்ன கலர்ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி இது வந்து புது வீடியோ, இது வரைக்கும் யாரும் போடாதது. இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் சாரீலையோ உங்கள் ப்ளவுஸ்லையோ எதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. நம்ம அதை டிஸ்பிளேயில் காமிக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வந்து புதுசாக போட போகிறோம். பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.